நடிகை சுனைனாவுக்கு இந்த வருஷம் கல்யாணமாக போதான் அந்த ஒரு தகவல் தான் இன்னைக்கு தீயா பரவிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் காதலில் விழுந்தேன் படம் மூலமாக தான் நடிகையாக அறிமுகமாகறாங்க நம்ம சுனைனா அவர்கள். பட் அதுக்கு முன்னாடியே அவங்க தெலுங்கில் குமார் vs குமாரி படம் மூலமாக ஏற்கனவே அறிமுகமாயிட்டாங்க. தமிழில் அவங்க முதல்ல அறிமுகமான படம் வந்து காதலில் விழுந்தேன் திரைப்படம் தான். நகுல் மூலமாக அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் ரீச் கிடந்துச்சு. ஏன்னா அப்போ நீங்கள் சன் டிவியில் எந்த பக்கம் திருட்டினாலும் விளம்பரம் வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த படத்துடைய ஆட் தான் வரும். படத்துக்கும் ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்தது. அதை தொடர்ந்து அவங்க அடுத்த படமும் தமிழில் நகுல் கூட தான் மாஸ்லாமணி பண்ணாங்க. குறிப்பாக நாக்குமுக்க பரலாகட்டும், மாஸ்லாமணியில் வரக்கூடிய ஓடி ஓடி விளையாடு அப்படின்ட்டு இந்த பாடல்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்கள் மத்தியிலும் அடுத்த கனவு கண்ணி இவங்க தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேம் ஆனாங்க. அதை தொடர்ந்து சீனு ராமசாமி இயக்கத்தில் நீர்ப்பறவை, பாண்டியராஜ் இயக்கத்தில் வம்சம், அதுக்கு பிறகு திருத்தணி இப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி ஹீரோயினா, அதாவது டாப் 5க்குள்ளே அவங்க வர முடியல அப்படின்னாலும் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து ஒரு நீட்டான பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு பேர் வந்து சுனைனாவுக்கு கிடைச்சது. இந்த வருஷம் கூட அவங்களுடைய நடிப்பில் இன்ஸ்பெக்டர் ரிஷி வெப் சீரிஸ் வந்துச்சு, அதுக்கும் ஒரு நல்ல பேர் கிடச்சிது. கடைசியாக விஷால் கூட லத்தி அப்படின்ற படத்துலையுமே அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் அவங்க ஜூன் 5ஆம் தேதி, அதாவது போன மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட, அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூட அந்த கையை மட்டும் பிடிச்சிருக்கிற மாதிரியான ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி லாக்டு அப்படின்ற அந்த இமேஜையும் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, கமிட்மெண்ட் ஆயிடுச்சாங்க அப்படின்றத சிம்பாலிக்காக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையன் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வமாக இருந்தது. ஸோ வந்து ஒரு நடிகரா, இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனா, இல்லை தொழிலதிபராக இருப்பா அப்படின்னு எல்லாருமே ஆளாளுக்கு கருத்து கணிப்புகளெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் எதுவுமே சரியாக போகல. இந்த நிலையில் அந்த பாய் ஃப்ரெண்ட் யார் கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற தகவல் தான் இன்றைக்கி காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. துபாயை சேர்ந்த பிரபல யூடியூபரான ஹலித் அலி அமேரி அப்படின்றவர் தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம். ஸோ அந்த ஒரு தகவல் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூபரான ஹலித் அலி அமேரி தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் அந்த என்கேஜான ரிங்கோட அந்த ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காரு. ஸோ ஆரம்பத்தில் அவர் வந்து சுனைனாவை டேக் பண்ணியும் போட்டுருந்துருக்காரு. பட் அது டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த டேக் பண்ணதை ரிமூவ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் அந்த கமெண்ட்ஸுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. பட் எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க, அதை பார்த்துட்டாங்க மோஸ்ட்லி பாதி பேர். அதிலும் குறிப்பாக சுனைனா அவர்கள் தனியாக ஒரு ஃபோட்டோவோட ரிங்கு மாட்டியிருக்கிற மாதிரி தனியாக ஒரு ஃபோட்டோவை சுனைனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தனியாக ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு, 2 பேர் கை பிடிச்சிருக்க மாதிரி. ஸோ அந்த ரிங்கும் இந்த ரிங்கும் ஒரே ரிங்கு தான். இவங்க வந்து இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கலை அப்படின்றதுனால இப்போ அதை மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷமே இவங்க 2 பேருக்கும் இடையில் கல்யாணம் ஆக போகிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. குறிப்பாக ஹலித் அலி அமேரி வந்து ஒரு மிகப்பெரிய யூடியூபர் துபாயில். குறிப்பாக இப்போ ரீசெண்டாக மம்முட்டி அவர்களை இன்டர்வியூ பண்ணியிருந்தார். அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல யூடியூபரான இர்ஃபாத் அவரோடையும் சேர்ந்து அவர் ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. இந்த மாட்டுக்கறி நல்லெலும்பு சாப்பிட்ற மாதிரியான வீடியோக்கெல்லாம் அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவில் இப்போ 35 வயதான சுனைனா வந்து இப்போ பட வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்க இந்த ஒரு தருணத்தில் ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க மூவ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த வருஷமே அவங்களுடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுனைனா நடிப்பில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.